திருட்டு சம்பவங்கள்ல குற்றவாளியை பிடிக்கிறாங்க. ஆனா ரெக்கவர் பண்ண முடியல அப்படின்னு போலீஸ் தரப்புல சொல்றாங்க. உங்களுக்கே தெரியும், ரெக்கவர் பண்ண முடியல சார், நாங்க பிடிச்சோம் ஒப்படைச்சிட்டோங்கிறாங்க. இதனால ஒவ்வொரு வீட்டுல 13, 40, 50 சவரன் கொல்லப்போன மக்கள் தான். ஐயா, நான் உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு சீக்கிரட்டை சொல்றேன். நீங்க பத்திரிகை நண்பர்கள், நீங்க ஒரு சின்ன ஆர்டிஐ போட்டு உங்க நிறுவனத்தின் மூலமாக தமிழ்நாட்டில் ரெக்கவரி ரேட்டை பாருங்க. நல்ல காவல்துறையை 20% தாண்டாது. ஒரு நல்ல காவல்துறையா இருக்குதுன்னா ஒரு மாநிலத்துல ஒரு 100 பவுன் காணாம போகுதுன்னா ரெக்கவரி 20 பவுன் தான் இருக்கும். 80% காணாம போயிடும். அந்த 20 பவுனை ரெக்கவர் பண்றதுக்கு தான் மனித உரிமை மீறல், மிளகா பொடியை கொண்டு போய் பிறப்புறுப்புல வைக்கிறது, சித்திரவதை, டார்ச்சர், இவ்வளவு விஷயம் நடக்குது. இன்னைக்கு என்னை பொறுத்தவரை இந்தியாவில் அரசு முடிவு செய்யணும். அது திருட்டு போயிருச்சு, காணாம போயிருச்சு, காவல்துறை ஒத்துக்கிட்டாங்கன்னா அரசே இன்சூரன்ஸ் போட்டு பணம் கொடுக்கணும். அதற்கான நேரமும் காலமும் வந்துருச்சு. இவ்வளவு பெரிய அரசுக்கு அதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் கிடையாதுங்கண்ணா. ஒரு திருட்டு போன பிறகு காவல்துறை அதிகாரி அதாவது ஏ ரிப்போர்ட், பி ரிப்போர்ட், சி ரிப்போர்ட்டுப்பாங்க. என்னால் பிடிக்கவே முடியல, 1 வருஷம் ஆச்சு, கண்டுபிடிக்கவே முடிக்க முடியல, அந்த கேஸை க்ளோஸ்டுப்பாங்க, சி ரிப்போர்ட்னு சொல்லுவாங்க. சி ரிப்போர்ட் கொடுத்துட்டாங்கன்னா அரசு அந்த பொறுப்பை ஏற்றுக்கொண்டு எவ்வளவு தங்க காணாமல் போச்சோ, சந்தை மதிப்பு என்னவோ அதை அவங்களுக்கு அரசு ரீஇம்பர்ஸ் பண்ணணும். ஏன்னா இதுக்கான நேரம் வந்துருச்சு. அது 1980, 90 இந்தியா கிடையாது. இன்னைக்கு 2025 இந்தியாவில் இது சாத்தியம். அரசுக்கு இது பெரிய செலவெல்லாம் ஆகாது. ஆனால் 1 வருஷம் அரசு டைம் எடுத்துக்கணும். கான்ஸ்டபிள், இன்ஸ்பெக்டர் அவங்க முயற்சி பண்ணி பிடிக்கட்டும். ஏன்னா நீங்கள் ரொம்ப ப்ரெஷர் போட்டிங்கன்னா என்ன ஆகும்னா 1 வருஷத்துக்கு அப்புறமோ ஃபேக்காக 2 பேர்த்த கூட்டு வருவாங்க. 2 பேர்த்து மேலே ஃபேக் கேஸை போட்டு உள்ள அனுப்புவாங்க. ரெக்கவரியே காட்ட மாட்டாங்க. ரெக்கவரி காட்டலினா அது ஃபேக் கேஸ்ன்னு அர்த்தங்கண்ணா. பாதி நேரத்தில் ரெக்கவரி இல்லைன்னா பேருக்காக, ப்ரெஷருக்காக கைது பண்ணிட்டாங்க. அதனால அரசே இன்சூரன்ஸ் பாலிசியை போட்டு ஒரு மாநிலத்தில் 1 வருடத்திற்குள்ள, ஏன்னா எல்லாம் மிடில் கிளாஸ் மக்கள், அவங்களுடைய லைஃப்னுடைய சம்பாதியம் அந்த கோல்டில் இருக்கு. 30 வருஷமா 40 வருஷமா குழந்தைகளுக்காக, திருமணத்திற்காக சம்பாதித்த கோல்டு ஒரு நைட்ல காணாம போயிடும். இந்தியா, குறிப்பாக மாநில அரசுகள் இதை யோசிச்சு ஆராய்ந்து அதற்கு ஒரு இன்சூரன்ஸ் பாலிசியை கொண்டு வந்து அவர்களாகவே அந்த மிடில் கிளாஸ் குடும்பத்திற்கு ரீஇம்பர்ஸ் பாலிசி கொண்டு வந்துட்டாங்கன்னா உலகத்துக்கே தமிழக ஒரு மைல்கல்லா இருக்கும். இதையெல்லாம் முதலமைச்சர் யோசிக்கணும். இதை யோசிக்காம வேற ஏதோ நம்ம யோசிச்சுட்டு இருக்கோம். இந்த மாதிரி யோசிச்சா கண்டிப்பா மக்களுக்கு நல்லது நடக்கும்.